பிரச்சனை பிரிவினைகளை சந்திக்கக்கூடாது அப்படின்னா எந்த மாதிரியான லக்னங்களை தேர்வு செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, மேசத்துக்கு குறிப்பாக ஒரு 4 லக்னங்கள் சிறப்பான பொருத்தமாக இருக்குது. அந்த வகையில் பார்க்குறப்ப மிதுனம், சிம்மம், அதுக்கடுத்து தனுசு, அதுக்கடுத்து கும்பம், இந்த 4 லக்னங்கள் வந்து சிறப்பான பொருத்தமாக வரும். இதற்கடுத்து ஓரளவுக்கு ரொம்ப காலமாக திருமணமே நடக்க மாட்டேங்குது, ரொம்ப சிரமமாக இருக்குது, வேறு ஆப்ஷன் ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, இதுக்கு அடுத்தபடியாக எதை எடுத்துக்கலாம் அப்படின்னா கடகம், மகரம், இந்த லக்னங்கள் அவ்வளோ சிறப்பான பொருத்தங்கள் இருக்காது. அதுக்கு அடுத்த பொருத்தமாக இருக்குது. இப்போ அது பொருத்தத்தில் நம்ம சொல்கிறோமில்ல, உத்தமம் மத்தியமும் பொருந்தாது, அது மாதிரி பார்க்குறப்ப இது மத்தியமமான பொருத்த வகையில் இந்த 2 லக்னங்கள் சேரும். மீதி லக்னங்கள் வந்து சேர்க்கக்கூடாது. சேர்த்துனா திருமண வாழ்க்கையில் பிரச்சனை பிரிவினைகள் கண்டிப்பாக வரும்.